இணைந்த கைகள் படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க? எனக்கு இவரு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு லோகேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உண்டான கட்ஸ் வேணும். இஸ் அ ரைட் பர்சன். அவர் பண்ணாதான் அந்த ஸ்டாண்ட்ல பண்ண முடியும். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. விரும்பி வந்த தொழில். ஃபேமிலியிலே நான் தான் பிளாக் ஷீப். யாருமே சினிமால இல்லை. இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் பொண்ணு சினிமால இருக்கா. என் மாப்பிள்ளை அசோக் செல்வன் இருக்காரு. என் மாப்பிள்ளை அசோக் செல்வனுக்கு நான் இது வரைக்கும் எந்த ஒரு சினிமா ஹெல்ப்போ ஒன்றுமே பண்ணது கிடையாது. அவர் சொந்த உழைப்பில் இருக்காரு. என் பொண்ணும் அதே மாதிரி தான். எங்கேயாவது அப்பா பேர் சொன்னோன்னா உடனே எழுந்துச்சு வந்துடுவாங்க. நல்லா பாட்டு போடுவாங்க சார். உனக்கு உனக்கு ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. Actually, my mother passed away. So, okay, நம்ம இதை பிரேக் பண்ணிட்டு வெளியில வரலாம். It took some time for me to get over this. நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கானிக் விவசாயம். இங்கே சப்போஸ் வேலை இல்லைன்னா அங்கே மாடு மேய்க்கிற வேலை எனக்கு பிடிச்ச வேலை. அது எல்லா மாட்டுக்கும் பேர் இருக்கு. கேட்டீங்கன்னா கூட இப்போ வரிசையாக சொல்லிடுறேன். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் போகுது அப்படின்னா, ரைட் மூவில இருந்து அருண் பாண்டியன் சார், அக்ஷரா ரெட்டி. வணக்கம். வணக்கம். சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல. நான் நிறைய படங்கள், நிறைய டிராவல், சினிமா அனுபவங்கள், ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, ஆக்டரா அப்படின்னு சொல்லி பல பல பரிமாணங்கள். உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. சினிமா செட்டுக்கு நம்ம வீட்டில் ஒரு மாதிரி நம்ம ஒரு நேச்சர்ல இருப்போம் சார். சினிமா செட்டுக்குன்னு போயிட்டா அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு வைப் வந்து நம்மள ஒரு மாதிரியான மனுஷனா மாத்த இல்லையா சார்? ஒரு செட்டுக்குன்னு ஏதோ ஒரு கதாபாத்திரம், ஏதோ ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு போகும்போது எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க சார்? நீங்களும் இப்போ வீட்டில் வேற மாதிரி இப்போ வேற மாதிரி இருக்கீங்களா? கேமராக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆங்கரா வேலை பார்க்கணும், மற்ற டைம்ல அப்படி இல்லை. நம்ம உள் குணம் இருக்குல்ல, அது எப்படி இருந்தாலும் மாறாது இல்லை. வீட்டில் எப்படி ஹம்பலாக இருப்போம், வெளியும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம கேரி பண்ணுற கேரக்டர். ஸோ நமக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது மாறவே மாறாது. அது எனக்கெல்லாம் வீடு வேற இங்கே வேற எல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் கைண்ட்னஸ் இஸ் தி பிக்கெஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்டு. என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றுமே கிடையாது. பெரிய பெரிய ஆளே நாங்கள் பார்த்துருக்கோம். யாருமே பெரிய ஆள் கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி தான். ஸோ செட்டுலேயோ இல்லை, அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாகவே தெரியாது. வி ஹேட் கம் வித் குட் பேக்ரவுண்டு. எங்கள் அப்பா ஆர்மி கர்னல். ஸோ எஜுகேஷன் வைஸும் குட் எஜுகேஷன். அதனால் எங்களுக்கு ஒரு மாற்றமே இருக்காது. யாராவது தப்பாக பார்த்தாங்கன்னா கூட அவன் பார்வை தான் பாவம், அவனுக்கு தான் சரியா இல்லை, அப்படி தான் நினைப்போம். ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஹியூமன் பீயிங்கு ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள்? பிஹேவியரில் அவன் தனியாக இருக்கும்போது. ஸோ தனியாக இருக்கும்போது தான் அவனுடைய இது இருக்கும். தனியாக இருக்கும்போதே நான் எவ்வளோ சோபராக இருக்கணும் அப்படி தான் வெளியும் இருப்பேன். தேவைன்னு இருக்கும்போது மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் இருக்கும். இந்த சினிமா, இந்த டிராவல், சினிமா ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் இதுலேருந்து நம்ம எடுத்திருப்போம், நம்ம அதுக்கு நிறைய கொடுத்துருப்போம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ அக்ஷரா சொன்னாங்க இல்லையா சார், அவங்க பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு பாதிப்புனால அவங்க அப்படியே ஸ்டக் ஆகியிருந்தாங்க. அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி சினிமாவுக்கு வரும்போது என்னோட வாழ்க்கை ஒரு வேற மாதிரியான எனக்கு ஒரு வேவ் ஒன்று ஓப்பன் ஆகுது, எனக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அனுபவத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். இல்லை, நம்ம விரும்பி வந்த தொழில். எனக்கு நிறைய தொழில் பண்ண தெரியும், நிறைய ஸ்கோப் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஃபேமிலியிலே நான் தான் பிளாக் ஷீப். ஓகே, யாருமே சினிமாவில் இல்லை. இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் பொண்ணு சினிமாவில் இருக்கா. என் மாப்பிள்ளை அசோக் செல்வன் இருக்காரு. ஸோ நிறைய இப்போ சினிமா டச் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் தான் சினிமாவில். ஸோ அது உங்கள் மூலிமா கிளைகள் நிறைய உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அது நிறைய வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே அவங்களே முயற்சி பண்ணி தான். என் மாப்பிள்ளை அசோக் செல்வனுக்கு நான் இது வரைக்கும் எந்த ஒரு சினிமா ஹெல்ப்போ ஒன்றுமே பண்ணது கிடையாது. இன்னைக்கு அவர் இந்த ஸ்டேட்டஸில் இருக்காரா, அவர் சொந்த உழைப்பில் இருக்காரு. என் பொண்ணும் அதே மாதிரி தான்.
ஃபர்ஸ்ட் படம் தும்பான்னு ஒரு படம் ஆமா. பண்ணான். அது நான் ப்ரிவியூவில் தான் பார்த்தேன். அதுக்கு முன்னால் அவன் எங்கே போய் ஆடிஷன் கொடுத்தான், யார்கிட்ட எங்கேயாவது அப்பா பேர் சொன்னோன்னா உடனே எந்திச்சு வந்துடுவான். ஸோ அது மாதிரி தான் எல்லாரும் செல்ஃப் ட்ரிவன். ஐ டோல் தம் தட் யூ ஹாவ் டு ஸ்விம். நான் வேணா நீச்சல் குளத்தில் தள்ளி விடலாம், நீர் நீங்க தான் நீந்தி கத்துக்கணும். நீங்கள் தான் நீந்துக்கலாம். அண்ட் தே ஆர் குட் இன் தட். அக்ரிகல்ச்சர்லயுமே ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு, ஆமா, அது- நேச்சர் கனெக்ட். ஆமாம், நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்கானிக் விவசாயம். மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். இங்கே சப்போஸ் வேலை இல்லைன்னா அங்கே மாடு மேய்க்கிற வேலை எனக்கு பிடிச்ச வேலை அது. ஸோ ஐ ஹாவ் அரவுண்ட் 35 cows. வாவ். ஆல் இந்தியன் கவுஸ் தான். எல்லாம் இந்த ஜெர்சி எல்லாம் வைக்கிறது இல்லை, எல்லாம் நம்ம நாட்டு மாடு தான். ஸோ எல்லா மாட்டுக்கும் பேர் இருக்குது. பேர் கேட்டிங்கன்னா கூட இப்போ வரிசையாக சொல்லியிருக்கோம். பாசமாக வி ஹாவ் அரவுண்ட் 25 டாக்ஸ் இருக்குது. ஸோ பெரிய இடம். சிஸ்டர், நான், பிரதர், ஸோ எல்லாரும் ஒரே காம்பவுண்டில் இருக்கிறதுனால அது ஒரு கம்ப்ளீட் உலகமா இருக்கும் இல்லையா சார்? என்கிட்ட இருக்கிறது கோம்பை, நம்ம நாட்டு ஓ நாய் தான். ஓ ஓ ஓகே ஓகே. அப்படி இயற்கையோட கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சமீபத்தில் ஏதோ ஒன்று படித்தேன். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போய் ஒரு 10 மாடு வாங்கி மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஆமாங்க. என் தம்பி பையனும் அப்படிதான். பைலட், நியூசிலாண்டில் பைலட் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ விவசாயம் பண்ணிட்டு எவ்ரிபடி எஜுகேட்டட் அண்ட் வி ஆர் டூயிங். Now my future plan is made. எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஒரு பாட்டு தான் பாடணும்னு தோணுச்சு. மாலை மங்கும் நேரம், மலை தூவும் காலம், ஜன்னலோரம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. சார் சூப்பரா பாட்டு பாடுவாங்க சார் ஆக்சுவலா. அப்படியா? பயங்கரமா பாட்டு இல்ல லைன் அந்த என்ன பாட்டு? அது மாலை மங்கும் நேரம், மலை தூவும் காலம், 1000ல் ஒருவன்ல ஒரு பாட்டு வரும். நீங்க இன்ஸ்டால பாடி போட்டுறதா தான் நான் வந்து கேட்டேன். ஐயோ, அது எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியா? நல்லா பாட்டு போடுவாங்க சார். அப்படியா? நான் ஒரு பாட்டு இப்போ எங்களுக்கு சாரு கேட்டோம். ஐயோ, இல்ல இல்ல பாத்ரூம் சிங்கர்ஸ். அப்போ வேண்டாம், வேற மாதிரி கலாச்சாரம். உனக்கு உனக்கு likes. ஐயோ நல்லா பாடுவாங்க. நீயும் நல்லா ஆடுவேன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ சார். நல்லா பாடுவேன்னு வேற சொன்னாங்க. கேமராமேன் எனக்கு சொல்றாரு, சார் எப்படியாவது பாட வைங்க அவரை அப்படின்னு. கண்ணு தெரியாது சார். இல்ல சார். இப்போ புரியுதா சார் எப்படி சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லி? புரியுதுங்க, நல்லாவே புரியுதுங்க. புரியுதா? வேணாங்க. வந்து முன்னாடி நிப்பாரு. அக்ஷரா ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் சிரிப்பழகி அப்படிங்கிற ஒரு நேம் டேக் வந்து உங்களுக்கு வெளியில வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ஷரா நிறைய ப்ராஜெக்ட்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு. எதனால அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ். Actually my mother passed away. So அதுக்கப்புறம் like it took some time for me to get over this, and especially இந்த ப்ராஜெக்ட் வரும்போது வந்து ஓகே நம்ம இதை பிரேக் பண்ணிட்டு வெளியில வரலாம், வீட்ல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு. ஸோ வந்ததுலேருந்து வந்துட்டு இது எங்களுக்கு ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணாங்க. ஸோ வி வர் நாட் லைக் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு டைலாக் மாறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டம் எதுவும் கிடையாது. முன்னாடியே ஒர்க் ஷாப்ல எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு அந்த மூமெண்ட்ல பண்ற விஷயம் மட்டும்தான். ஸோ இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிளசன்ட் அண்ட் ஹாப்பி அண்ட் லைக் நோ இட் வாஸ் ஜஸ்ட் அ பிரேக் ஃப்ரம் மை எமோஷனல் திங்னு சொல்லலாம். ஸோ that's why I took a break. So I'm back. Great, super. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஒர்க் ஷாப் பண்ணாங்கல்ல, ஆமா சார். எனக்கு கூப்பிடலையே சார் என்ன கூப்பிடுவாங்களா? எப்படி சார்? நாங்க அத்தனை ஒர்க் ஷாப் பண்ணிட்டு அருண் பண்ணியன் சார் நிக்கும் போது இல்ல எனக்கு தெரியல, அதுதான் கேட்டேன். we all had sir. நீங்க தான் சார் ஒர்க் ஷாப் இருந்தா நீங்க தான் சார் குருவாவே. இல்ல நானும் அதுல வந்திருப்பேன். அதுதான் எனக்கு தெரியாம நடந்திருக்கே அப்படின்னு இந்த சம்பவம். நானும் வந்திருப்பேன். அது தப்பு இல்லையே. கரெக்ட் சார், கரெக்ட் சார். The more you understand things, the more you can improvise. சார் ஒயிட் சரியில பாக்கும் ஒரு பிக்கப் லைன் ஒன்னு வருது சார், அது மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் சார். முன்னாடி அதுதான் சார் பெர்மிஷன் கேட்டேன். பாத்துக்கிட்டீங்க பிக்கப் லைன் ஒன்னு சார். என்ன பிக்கப் லைன் சார்? அது ஏஞ்சல் பிளானட்ல இருந்து ஏஞ்சல் கீழே வந்து விழுந்துட்டாங்க, கடவுளுக்கு கால் பண்ணி திருப்பி கூப்பிட்டு போ சரியில்லான்னு ஒரு பிக்கப் லைன். அதுக்குள்ள அனுப்பிடுறீங்க? இல்லங்க, ஏஞ்சல் ட்ரெஸ்ல வந்ததுனால ஒரு பிக்கப் லைன் ஒன்னு எடுக்கலாம்னு நினைச்சேன் சார். அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. பிக்கப் லைன் நான் சொல்லணுமா? நான் சொல்லிட்டேன் சார் அவங்க கிட்ட. அவங்களோட பெர்மிஷன் மட்டும் வாங்கி சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னு சொல்லி பதட்டத்துல இப்போ நீங்க பாக்குற கதைகள்
அந்த கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய நடிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தேவைப்படுது. ஏன்னா அப்போ ஒரு 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 கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கம்ப்ளீட்லி ஆடியன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. வேர்ல்ட் ஆஃப் சினிமாஸ் நிறைய பார்த்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட அந்த நடிப்பு அப்படிங்கிறது ஏதாவது மாறுபட்டு இருக்கா சார் உங்களுக்கு? அது மாறத்தான் செய்யும். இப்போ தி ஸ்டேஜ்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த காலத்தில் பெரிய நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவங்க எல்லாம் ஸ்டேஜ்லேருந்து வந்தால் அவங்க லவுடராக பேசுவாங்க, எக்ஸ்ப்ரெஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ அதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இப்போல்லாம் தேவையில்லையே. இப்போ நம்ம நார்மலாகவே யாராவது இப்போ பேசணுன்னா அவ்வளோதான், அதிலே புரிஞ்சிடும். நான் பேசுகிறேன்டா நீ சும்மா இரு அப்படின்னு அர்த்தம். முந்தி அப்படி கிடையாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், அப்படி தானே வருவாங்க. அது கிடையாது இப்போ. ஸோ இட்ஸ் சேஞ்ச். இப்போது கேரக்டர்ஸும் மாறிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜே மாறுதில்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகள் வெளி மாநிலத்தில் இருக்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ மாறிடுச்சு. ஸோ அண்டர் ப்ளே பண்ணணும் கரெக்டாக, எப்போ தேவையோ அப்போ கரெக்டாக ஓவர் ப்ளே பண்ணணும். படத்துக்குள்ளே வந்துடலாம் சார். நம்ம பொதுவாக மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கே பிரச்சனை அப்படின்னா எங்கே போவாங்க அப்படிங்கிறது அப்படித்தான். என்னென்ன எதிர்பார்க்கலாம் சார்? படம் ஒரு நல்ல படம்னு எதிர்பார்க்கலாம். மீதி நீ நினைக்கிற மாதிரி நான் கதையை எதுவும் சொல்ல மாட்டேன். எத்தனை வருஷம் அனுபவம் கசியுமா கொஞ்சமாவது அப்படிங்கிற மாதிரி. முக்கியமாக சொல்ல போனோம்னா நட்டி தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நட்டி தான் அந்த பையனை பற்றி ரொம்ப அக்கறை கொண்டு எனக்கும் பேசிட்டு சார் இந்த படம் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னா. அண்ட் ஐ நோ நட்டியை அவருடைய அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போது எனக்கு ஒரு படம் பண்ணார், கோட்டை வாசல். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்தே தெரியும். அப்போ சின்ன பையன். ஓகே. ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ஜென்யூன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க அவருக்கும் உண்மையிலே பாராட்டு தான். ஆக்சுவலாக அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நிறைய டைமில் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, லோன்லி டைமில் சப்போர்ட்டிவாக இருக்கிறது அவங்க தான். ஒரு சினிமா நடிக்க போகணுன்னாலும் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுத்துக்கோ, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். Very few friends out of the industry, not from the industry. So ஒரு 10 years 15 years school friends. So இந்த தான் என்னோட கேங்கே. So if you see me out also ஜாஸ்தி வெளியில் எங்கேயும் இருக்க மாட்டேன். Because like I settle with my own gang. So அவங்களுக்கு வந்துட்டு அவங்க prediction about me will be right than the people from the industry. People without industry இல்லாம இருக்கும்போது ஓகே உனக்கு இது செட் ஆகும், உனக்கு ஃபியூச்சருக்கு you will be happy doing these kind of roles அப்படின்னு சொல்லி எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இது பார்த்து இதில் நான் இதான் பண்ண போனால் ஓகே குட் யூ வில் டூ குட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஐ திங்க் தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட் எவ்ரிபடி நீட்ஸ் இன் தேர் லைஃப். லைக் ஒரு குட்டி கேங் நிறைய தேவையில்லை, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும். பட் லைக் ஹூ சப்போர்ட்ஸ் யூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். சூப்பர் சார். ரைட் படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். அவர் உங்களோட லைக் அசோசியேட் டைரக்டர் அன்பிற்கினியால ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி டைரக்டர் அவரோட அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரை நம்பி ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம கண்டிப்பா வேலை பார்க்கும்போது நிறைய ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆயிருக்கும். அஸ் அ டைரக்டரா அவரோட ரைட்டிங் ப்ராசஸை நம்பி இதுக்குள்ள வந்து இந்த கேரக்டர் எவ்வளோ உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுச்சு சார்? அதான் ஆக்சுவலி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டேன் அவன். ஸோ டைரக்டர் ஜாஸ்தி பேச மாட்டான் ரமேஷ் சுப்ரமணியம். டவுட்டாகவே இருந்துச்சு. தென் வந்து ஒரு நாளைக்கு வந்து சரி சொல்லுப்பா கதை என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கொஞ்சம் ஃபம்பிளாக ஆரம்பிக்கும் போதே சின்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இது. பட் உனக்கு முழுசாக நரேஷன், சில பேர் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரேஷன் சரியாக சொல்ல தெரியாது, ஆனால் படம் ரொம்ப நல்லா எடுப்பாங்க. ஐடியாலஜியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், அப்படி தான் நிறைய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் மணிரத்னம் சார் பற்றி கூட அப்படி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஆனால் பி வாசு கதை சொன்னார்னா நம்ம படத்தோட ஜாஸ்தி பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளோ இம்பேக்டாக இருக்கும். ஸோ இவர்கிட்ட அந்த சரியாக நரேட் பண்ண முடியல அவரால். ஸோ நான் ஸ்கிரிப்ட் வாங்கி பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா இருக்கு, இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் 2 பேர் ப்ரொடியூசர் அவருடைய கிளாஸ்மேட்ஸ் அவங்கள வர சொல்லி கேட்டேன் நான். ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது.
ஸோ தம்பி நம்மளை வச்சு ஒரு மெயின் கேரக்டராக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, சப்போஸ் பிஸ்னஸ் வைஸு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காதான்னு கேட்டோன்னே அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. பட் தே வாண்ட் டு ஹெல்ப் டைரக்டர். ஏன்னா கிளாஸ்மேட்டு அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ இவனும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த படம் எடுத்தாங்க. ஸோ அவங்க ரைட் டெசிஷன் தே ஹேட் டேக்கன். அந்த டெசிஷன் இன்னைக்கு ரைட்டாக வந்திருக்கு. ஸோ எல்லோரும் கோ ஆர்டிஸ்ட் அக்ஷரா கூட இந்த படத்தில் நல்லா பண்ணியிருப்பான். ஸோ அவளுக்கு கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து எனக்கு சொல்லி அனுப்பி விட்டாரு. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இணைந்த கைகள் படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்னா அந்த 2 ஹீரோக்கள் யாராக இருப்பாங்க, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு யாரு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு வர சொன்னாங்க சார். எனக்கு இவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு லோகேஷ். எனக்கு பிடிச்ச படங்கள்ல இணைந்த கைகள் அண்டு லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஊமை விழிகள். இஸ் அ ரைட் பர்சன். அவர் பண்ணால் தான் அந்த ஸ்பேனில் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ஸ்பேன் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் தாங்காது, பண்ண முடியாது இவங்க யாராலையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உண்டான கட்ஸ் வேணும். இப்போல்லாம் அந்த க்ரீன் மேட்டு ரோப்பு அது இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒன்றுமே கிடையாது. ஆமாம், லைவ் ஸ்டண்ட்டு. ஸோ அன்னைக்கு யாருன்னா மாறிட்டே இருக்கான். என் மாப்பிள்ளை கேரக்டர் சூட்டபிளா நான் யோசிச்சேன் சார். அசோக் செல்வன் சார் கண்டிப்பா அதுல இருக்கணும்னு யோசிச்சேன் சார். எந்த கேரக்டர்? ராம்கி சாரோட கேரக்டர். ராம்கி கேரக்டர் அசோக் செல்வன் பிளசண்டா இருக்கும். நம்மள மாதிரி கரடு முரடு வேற யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அசோக் செல்வன் சாருக்கு ஆப்போசிட்ல இவங்க இருந்தா கரெக்டா இருக்கும். கரெக்ட். அது சஸ்பென்ஸாவே விட்டுருவோம். எதிர்பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷன்ல இணைந்த கைகள் அதனுடைய ஒரு வெர்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் காம்ப்ளிமெண்ட்ல. சொல்லுங்க அக்ஷரா, சாரி கட்டி அது என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லைக் ஒரு அதிகாரி ரோல் கைண்ட் ஆஃப் இல்லையா? அழகா இன்ஸ்பெக்டர் ரோல் மாதிரி. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே. படத்துலயும் சாரி தான் கட்டியிருப்பேன். ஸோ இதோட ஓகே ஃபைன் ஐ வில் சாரி அண்ட் கம். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சார் நரேட் பண்ணும்போது டைரக்டர் சார் பார்த்து சொல்லும்போது லைக் இட்ஸ் வெரி கேட்சி சப்ஜெக்ட். இட்ஸ் அ த்ரில்லர். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் த்ரில்லர்னு சொல்லி எல்லாம் இந்த நரேட் பண்ணி முடிச்சும் போது வந்து நிறைய ட்விஸ்ட், நிறைய டர்ன்ஸ், நான் எதிர்பார்க்காதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். நார்மலாக ஒரு கதை சொல்லும்போது நம்ம யோசிப்போம் இல்லையா, அடுத்தடுத்து இப்படி வரும் சொல்லி நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். என்ன இப்படி ஆகும், ஓகே I'm doing. I'm very happy and such an amazing experience. And sir, such a big legend and such a down to earth person. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா மரத்துக்கு கீழே ஒரு சேர் போட்டு அங்க உட்காருவார். கேரவனுக்கே போக மாட்டாங்க. நட்டி சார் இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி. இஸ் லைக் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அண்ட் ஹி நோஸ் தெலுங்கு ஆல்சோ. நல்லா கரெக்டா பண்றது ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ வெரி அமேசிங் லைக் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தி என்டையர் டீம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்ரிபடி இஸ் வெல் எஜுகேட்டட் அண்ட் ஆல் யங்ஸ்டர்ஸ் அண்ட் யாருமே சத்தம் போடல, கத்தல, எதுவுமே இல்ல. வெரி பிளசன்ட். வேற படத்துல எல்லாம் நிறைய கத்துவாங்க. No, but I heard like நான் நடிக்கிற படத்துல கத்த மாட்டேன். இல்ல சார் இருக்கார்ல அந்த பக்கம் அவரை பார்த்தாலே எல்லாரும் வந்து குவைட்டா இருப்பாங்க. வந்து ஓகே வந்துட்டாங்க குவைட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் he is very friendly. He helps you out while working. Lines இல்ல, அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் மார்க்கிங் எல்லாம் வந்து very helpful and very understanding also. I'm very blessed to work with such a beautiful team and Natti sir and Arun Pandya sir. I'm very happy. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எதையோ தொலைச்சிட்டு தேடுற ஒரு அப்பாவா ஒரு கார்டியனா அந்த ஒரு ஃபீல்ல என்னால வந்து பார்க்க முடியுது. உங்களோட கேரக்டரா ரைட் படத்துல எந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கலாம்? என்னுடைய கேரக்டரா பார்த்தேன்னா ஒரு சட்டில்டு பர்சன். அவன் கதையை சொல்லும்போது அவன் ஒரு நரேஷன் வச்சிருந்தான். அதுக்கு அந்த பவுண்டரி லைன் எம்மோ தாண்ட மாட்டேன். நான் ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் சஜஷன் சொல்லுவேன். அவன் ஃபேஸையே பார்த்துட்டு இருப்பான். ரியாக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அவன் என்ன சொல்கிறானோ அது செஞ்சுடுவான். யார் எந்த டைரக்டர் அட்ரா ராமானா பல்ட்டி அடிச்சுட்டு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் ஒரு செட்டில்டு கேரக்டர் விச் ஹேஸ் அ சாலிட் இமோஷன். ஸோ அதெல்லாம் அப்பப்போ கேட்பேன், வருதாடா இமோஷன் வருதா அப்படின்னா. ஸோ அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்போம்.
தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் அக்ஷரா. தேங்க்ஸ் எல்லாம். ரைட் மூவி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு எங்க டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.